Hello viewers, welcome to Nila's Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோஸ் குக்கீஸ் ரெசிபி. இது வந்து டிசம்பர் மந்த். இந்த மந்த் எல்லாரும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்ல இருப்பாங்க. இந்த வின்டர் சீசனுக்கு ஏத்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி அதாவது ரோஸ் குக்கீஸ் செய்ய போறோம். இதுக்கு வந்துட்டு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பல்ஸ் மோட் யூஸ் பண்ணால் நல்லா பவுடர் ஆகும். அதனால நான் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சர்க்கரை அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த சர்க்கரையை வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு எக்கை வந்து இதை உடைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் இதை மிக்சர் ஜார்லேயே கூட போட்டு பீட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வனிலா எசன்ஸ் இல்லைன்னா நம்ம சர்க்கரையை பொடிக்கும் போதே ஒரு 1 இல்லை 2 ஏலக்காவை சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். சர்க்கரையோடு சேர்ந்து அந்த ஏலக்காவும் பொடிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த வந்து நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்துக்கு வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். முதல்ல இது வந்து நல்ல பாதி கலர் சேஞ்ச் ஆகும் க்ரீம் கலரில். அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபேராக ஒயிட் கலர் மாதிரி, அதாவது ஒரு ஆஃப் ஒயிட் கலர் மாதிரி வரும். அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் கலர் வந்திருக்கு. இதில் நான் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இதை வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப அழுத்தி எடுக்கக்கூடாது. நம்ம பேக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரோஸ் குக்கீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லேசாக ஒரு ஸ்பூனில் இருந்து எடுத்து ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ சேர்க்குறது வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது வந்து நல்ல கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். அதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மைதாவும் அரிசி மாவும் இதில் கொஞ்சம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு. இதை நல்லா ஓரளவுக்கு கலந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்க்கணுமா இருக்கும். நான் வந்து இந்த தேங்காய் பால் வந்து ஒரு பெரிய தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து முதல் பால், 2ஆம் பால், 3ஆவது பால் அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கட்டியான பால் தான் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் வந்து இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரோஸ் குக்கீஸ்க்கு தேங்காய் பால் சேர்த்து செஞ்சால் தான் சரியாக இருக்கும். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்த உடனே ஒரே தடவையாக நிறைய தேங்காய் பால் ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து சரியான கன்சிஸ்டன்சி கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு இது சரியான கன்சிஸ்டன்சி தெரியும். ஒரு சில மைதா வந்து கொஞ்சம் அதிகமாக தேங்காய் பால் தேவைப்படலாம். அதனால் இப்போ 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது கன்சிஸ்டன்சி வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ஆனாலும் நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு திக்காகவே கரைச்சிட்டு நாம் டீப் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே தடவை நிறைய தேங்காய் பால் ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிட்டோம்னா எண்ணெயில் விடும்போதே அது வந்து பிரிஞ்சு தனியாக போயிடும். எண்ணெயோடு சேர்ந்து தனித்தனியாக விழுந்துடும். அதனால் கரெக்டாக பார்த்து கொஞ்சம் திக்காகவே கலந்துட்டு அப்புறமா வந்து நம்ம பத்தலைன்னு தெரிஞ்சால் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மொத்தமாக 1.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது கன்சிஸ்டன்சி எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த விஸ்கில் எடுத்து விடும்போது கீழே அப்படியே வழியுது. இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்ததாக நான் வந்து மவுல்டெல்லாம் எப்படி இருக்கும்னு காட்டிடுறேன். இதுதான் வந்துட்டு ரோஸ் குக்கீஸ்க்கான மவுல்ஸு. நான் 2 வச்சுருக்கேன், பட் 1 மட்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா எண்ணெயை காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் வந்துட்டு முதல்ல நம்ம மவுல்டை வந்து டிப் பண்ணிவிட்டு அடுத்து இதை வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க பேட்டரில் 3/4 பங்கு அளவுக்கு மட்டுமே டிப் பண்ணிவிட்டு இதை எடுத்து எண்ணெயில் விடணும். எண்ணெயில் வச்சுட்டு உடனே வந்துட்டு இதை ஷேக் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வச்சுட்டு அப்புறமா தான் இதை ஷேக் பண்ணணும். முதல்ல விடும்போது இந்த அச்சுலேருந்து ரோஸ் குக்கீஸ் தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதோட இந்த அச்சு வந்துட்டு நாம் எப்போவுமே டைரெக்டாக வந்துட்டு குக்கீஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த குக்கீஸ் அச்சை வந்துட்டு எண்ணெய் தடவிட்டு ஒரு 2 நாள் வந்து வெயிலில் காய வைக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம ஸ்டவ் பர்னர் மேலேயாவது சூடாக இருக்கும்போது எண்ணெயை தடவி வச்சுட்டு இருந்தோம்னா இது வந்து குக்கீஸ் வந்து தனியாக வந்துடும். டீப் ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக வரும். இப்போ வந்துட்டு இதை ஒரு வேளை அப்படி அச்சிலேருந்து ஈஸியாக பிரியலைன்னா ஒரு கத்திலையோ ஃபோர்க்லையோ வச்சு முதல் தடவை 1-2 தடவை வந்துட்டு நம்ம தள்ளி விட்டுட்டு இதை எடுத்துக்கலாம். அப்புறமா தொடர்ச்சியாக செய்யும்போது அது தானாகவே பிரிஞ்சு வந்துடும். ஒவ்வொரு தடவையும் இந்த எண்ணெயிலேருந்து தான் எடுத்துகிட்டு பண்ணணும். நம்ம அச்சை கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறமாலாம்
இந்த பேட்டரில் வச்சு எடுத்து போட்டோம்னா அப்போ வந்துட்டு இந்த மாவு ஒட்டாமல் போயிடும். இல்லை ஒட்டிட்டாலும் எண்ணெயில் பிரியாமல் போயிடும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் சூடாக இருக்கிற அச்சை மட்டுமே நாம் மாவில் டச் பண்ணி முக்கால் பாகத்துக்கு மட்டுமே டச் பண்ணி நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ரோஸ் குக்கீஸ் வந்துட்டு கருத்து இருந்தால் கூட இது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி நம்ம அதெல்லாம் எடுத்து போட தேவையில்லை. டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன பீஸ் கூட வந்துட்டு இதில் வேஸ்ட் ஆகவே ஆகாது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டோம்னா இதை வந்துட்டு ரெகுலராக நம்ம வீட்டில் செஞ்சுட்டு தான் இருப்போம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இதில் வந்து நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு எல்லாம் வந்து அடியில் கூட 1-2 இறங்கியிருக்கு. முறுக்கு மாதிரி இது அடியில் இறங்குற வரைக்கும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து அச்சு பிரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால லேசாக இது கலர் மாதிரி இருக்குது. பட் இது வேஸ்ட் ஆகாது, நல்லா தான் இருக்கும். அப்புறம் இது எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்காக இது வேகலைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு 10-15 நிமிஷத்தில் இது வந்துட்டு நல்ல கிறிஸ்ப்னஸ் வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா தான் சாப்பிடணும். உடனே எடுத்து சாப்பிட்டோம்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வேகலைன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்லாம். இதை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த பலகாரத்தை செஞ்சு பார்த்து நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிலா சொல் ரெசிபிஸ் சேனலில் முதல் தடவையாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோட மலர் லைஃப் ஸ்டைல் vlog கூட எங்கள் சேனல் தான், அந்த சேனலை கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த மொத்த மாவில் எனக்கு வந்து மொத்தம் 42 ரோஸ் குக்கீஸ் வந்துருந்தது. அதோட நான் வந்து கூடிய சீக்கிரம் ப்ளம் கேக் ரெசிபி கூட போட்டுருவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.